வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது துபாய் ஃப்ரேம் தான். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துபாய் அப்படிங்கிறதுமே சுற்றுலாத்தலத்துக்கு முக்கியமான இடமா விளங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருக்க இந்த துபாய் ஃப்ரேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியத்தையும் அதே இடத்துல எல்லாரும் அதிகமாக பார்க்குற அளவுக்கு இப்போ இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் வந்து நம்ம ஊர்லேயே இப்போ பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நிறைய இருக்குது. பாலைவனம்னு சொன்னாவே இதை நம்ப முடியாத அளவுக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து 21 திராம்ஸுக்கும் அடல்ட்டுக்கு 52 திராம்ஸுக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த துபாய் ஃப்ரேம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு போல் உள்ளதா. எப்படி நம்ம அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அது போல் 180 மீட்டர் உயரம் கொண்ட 2 கோபுரங்கள் இருக்கிறது மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. 93 மீட்டர் நீள பாலம் அதில் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது கின்னஸ் உலக சாதனை புக்கில் இடம்பெற்றிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட வந்து துபாய் வந்து எப்போவுமே பழைய காலத்தை அவங்க மறக்க மாட்டாங்க, என்ன தான் வளர்ச்சி அடைந்தாலும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய கருவிகளாக இருக்கட்டும், அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிறத இப்போ உள்ள இளைய தலைமுறைகளுக்கு தெரிகிறது மாதிரி நம்ம மேலே போகும்போது அப்படியே வரிசையாக நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம கீழடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட அகலாய்வில் கிடைத்த பொருள்கள் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த காலத்தில் பயன்படுத்திய வாளாக இருக்கட்டும், அவர்கள் போர்க்கருவிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறது போல் செஞ்சுருக்கிறாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம மேலே போய்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே வரும்போது அடுத்து 2050 இந்த துபாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நமக்கு வந்து வீடியோ மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே குமிஞ்சு பார்த்தா அங்கே உள்ள தரையெல்லாம் தெரியுது. எவ்வளோ பயமாக இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து புர்ஜ் கலிஃபா நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்ம இங்கேருந்து உட்காந்துருக்குறோம். இந்த கண்ணாடியிலேருந்து கீழே போகிறவங்கள பார்க்கலாம். துபாய் ஃப்ரேம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜபல் பூங்காவில் தான் இருக்குது. துபாய் ஃப்ரேமுக்கு எப்போ மக்கள் அதிகமாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இப்போ தான் லீவு கிடைக்கும், அதால் அதிகமாக வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம்.